ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஆனியன் கார்லிக் சூப் செய்ய போகிறோங்க. இந்த மழை காலத்தில் எல்லாரும் பஜ்ஜி போண்டான் தான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சூடான சூப் செஞ்சு பாருங்கள். இந்த சூப் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி சூப் செய்யறதுக்கு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். ஒரு பேனில் 1/4 ஸ்பூன் பட்டர், 1/4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கலாம். அப்போ தான் அந்த பூண்டோட ஃப்ளேவர் அந்த வெண்ணெய்க்குள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணும். ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு பூண்டு எடுத்து இந்த மாதிரி கையில் நசுக்கி பாருங்கள். பூண்டு நல்லா வெந்துருச்சுன்னா நசுங்கிரும். வெங்காயத்தோட கலரும் மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சூப் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இது ஆறத்துக்குள்ளே நம்ம இந்த சூப்பை அலங்கரிக்கிறதுக்காக ப்ரெட் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்த ப்ரெட்டெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுருங்க. அந்த ப்ரெட்டில் இருக்கிற ஆயிலெல்லாம் அந்த டிஷ்யூ எடுத்துக்கும். நம்ம அப்படியே சூப்பில் போட்டுட்டோன்னா சூப்பில் நிறைய எண்ணெய் மிதக்கும். இதோட எண்ணெய் ஃபுல்லாக டிஷ்யூவில் வடிஞ்ச பிறகு சூப்பில் போடுங்க. இப்போ நம்ம சூப் நல்லா ஆறிடுச்சுங்க. அதில் இருக்கிற பச்சை மிளகா மட்டும் எடுத்துடலாம். பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணோம். இப்போ அந்த பச்சை மிளகா எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் உருகினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் தான் இந்த சூப்புக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். சூப்பு எப்போவுமே நம்ம மூடி வச்சு தான் கொதிக்க வைக்கணும். நம்ம ஓப்பனாக கொதிக்க வச்சோன்னா அந்த சூப்போட வாசனை ஃபுல்லாக வெளியே போயிடும். நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சா தான் அதோட ஃப்ளேவர் அதுலேயே அப்படியே இருக்கும். நம்மளுடைய ஆனியன் கார்லிக் சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர், மைதா எதுவுமே சேர்க்கலை. எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. பூண்டுலேயும் சின்ன வெங்காயத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குங்க. வாரத்தில் ஒரு முறை இந்த சூப் செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.